Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன். பாமகவினரையும் மக்களையும் அன்புமணி திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் குத்தியவர் அன்புமணிதான். பொதுக்குழு மேடையில் மைக்கை தூக்கி மேசையில் வீசியது சரியா? ராமதாஸ் ஆவேசம். வீட்டில் தனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கத்தான் முகுந்தனை நியமித்தேன். தான் செய்த தவறுகளை மறைத்து அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அன்புமணியும் சௌமியாவும் காலை பிடித்து கதறினர். வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டதாகவும் ராமதாஸ் விளக்கம். தன் தாயின் மீதே பாட்டிலை தூக்கி எறிந்தார் அன்புமணி. செய்தியாளர் சந்திப்பில் மனமுடைந்து பேசிய ராமதாஸ். பாமக பொறுப்பிலிருந்து முகுந்தன் விலகுவதாக கடிதம். ராமதாஸ் குலதெய்வம் என்றும் அன்புமணி எதிர்காலம் என்றும் கடிதத்தில் உருக்கம். மாநிலங்களவை தேர்தல் குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படுமா என்று அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பு. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட்டு கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை. கொடுத்த வாக்கை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மொழி பிரச்சனையை திரையுலகில் கொண்டு வர வேண்டாம் என கன்னட நடிகர் சிவராஜ்குமார் வேண்டுகோள். கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பேச்சு. வரலாற்று பேருண்மையை கூறியதற்காக உலகநாயகன் கமல்ஹாசனை கன்னட அமைப்புகள் மிரட்டுவதா? கமல்ஹாசனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுவரை பேசாதது ஏன் என்றும் சீமான் கேள்வி. தமிழ்நாட்டிலும் ஒரு கன்னட திரைப்படம் கூட வெளியிட முடியாது என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. கர்நாடகாவில் கமல்ஹாசன் திரைப்பட வெளியிட அனுமதி மறுக்கப்படும் என வெளியான தகவலுக்கு கண்டனம். திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி ஆகிய 3 தேர்வு நிலை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு. மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோயில், அரியலூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்டவைகள் முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தி அரசாணை வெளியீடு. மாநிலம் முழுவதும் உள்ள திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய 200 மருத்துவர்கள் நியமனம். ஜூன் முதல் வாரத்து பணிகளை தொடங்க திட்டம். எளிய ஆளுமை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அரசால் வழங்கப்படும் சேவைகளை எளிமைப்படுத்த முயற்சி. ஆஸ்திரியாவுக்கு கல்வி சுற்றுலா சென்றுள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள். ஸ்வரோஸ்கி படிக அருங்காட்சியகத்தை மாணவ மாணவிகளுடன் பார்வையிட்டார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.
கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யும். தேனி, தென்காசி, குமரி மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்றும் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை உட்பட 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம் மாநகராட்சியில் டெண்டர் விடுவதில் முறைகேடு என புகார். மாமன்ற கூட்டத்தில் அதிமுக, திமுக உறுப்பினர்களிடையே கைகலப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர்கள் மயங்கியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சியில் ஆசிரியர் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை. பிரபல திரைப்பட நடிகர் ராஜேஷ் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலகினரும் அஞ்சலி. விழிஞம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் துகள்கள் நச்சுத்தன்மையற்றது என்ற போதும் அபாயம் என மாசு கட்டுப்பாட்டுத்துறை தகவல். சிக்கிம் மாநிலம் உருவாகி 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் புதிய நாணயம் வெளியீடு. 750 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவமனை, வாஜ்பாய் சிலை உள்ளிட்டவற்றை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வன்முறை, சுயநல அரசியல், வேலையின்மையால் மேற்கு வங்க மக்கள் பாதிப்பு. டிஎம்சியை கடுமையாக சாடி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குஜராத் மற்றும் அஸ்ஸாமில் கொட்டிய கனமழையால் மக்கள் அவதி. சாலைகளில் தேங்கிய மழைநீரில் தத்தளித்தபடி சென்ற வாகனங்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி 3 ஆண்டுகளாகியும் போர் விமானங்கள் வரவில்லை. இந்திய விமானப்படை தலைவர் அமர்பிரீத் சிங் வருத்தம். மத்திய பிரதேசத்தில் அதிவேகமாக வந்த பீகார் போலீஸ் வாகனம் கவிழ்ந்து விபத்தில் 2 உயிரிழப்பு. பலர் காயமடைந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இந்தோனேஷியா, சவுதி அரேபியா பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இந்திய எம்பிக்கள் பேச்சுவார்த்தை. பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்து பேச்சு. ரஷ்யாவில் நடைபெற்று வரும் மாஸ்கோ பாதுகாப்பு கூட்டம். சர்வதேச நிகழ்வில் முதன்முறையாக ஆப்கானிஸ்தான் சார்பில் தாலிபான் பிரதிநிதிகள் குழு பங்கேற்பு. தென்கொரியாவின் போஹாங்கில் கடற்படை விமானம் கீழே விழுந்து விபத்து. விமானம் வெடித்து சிதறியதில் வானுயர எழுந்த கரும்புகை. தெற்கு சுவிட்சர்லாந்தில் பனிச்சரிவு. பனிப்பாறைகள் சரிந்து விடும் காட்சிகள் வைரல். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறப்போவது யார்? சண்டிகரில் இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. கிராம் 8895 ரூபாய்க்கும் சவரன் 71,160 ரூபாய்க்கும் விற்பனை.
Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.